இந்த உலகத்தில் பிறந்த நமக்கு எத பார்க்கணும், எத பார்க்கக்கூடாது, எத கடிக்காத, சாப்பிடாத அப்படின்னு சொல்லி நம்ம முதல் குருநாதர் அம்மாங்க. ஒருவேளை ஒருத்தர் கிரிக்கெட் பிளேயர்னா, டெண்டுல்கர் தான் என் குருநாதர் அப்படின்னு சொல்லுவார். ஒரு பாடகர், சார் எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் சார் என் குருநாதர். பொறந்த குழந்தைய கொண்டு போய் காட்டுல விட்டு வந்துருங்க. ஆமாங்க, குருநாதர் தேவையில்லைங்க. விட்டு வந்துருங்க. என்ன ஆகும்? குருநாதர் இல்லாம தானே இந்த உலகத்துல வாழ்ந்தீங்க. உயிரோட தானே இருக்கீங்க. நல்லா தானே இருக்கீங்க. கண்ணு, காது, மூக்கெல்லாம் இருக்கா இல்லையா? முதல்ல மாதாங்க, அப்புறம் பிதாங்க, அதுக்கப்புறம் ஒரு 1000 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் குரு. அப்புறம் தாங்க இறைவன். 1001 வந்து அவர் ஒண்ணு கத்துக் குடுத்தோனே அவர் குருநாதர் அப்படின்னு சொல்லி, அவர் பின்னால போறது, அவர புகழ் பாடுறது, அவருக்கு ஃபோட்டோவுக்கு மாலை போடுறது, அவரோட ஃபோட்டோவ டாலரா போட்டுக்கிறது. சிந்தியுங்கள். ஆர்எஸ்பி பானம் அம்மி தற்சார்பு சந்தையில கிடைக்கும். நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். குருவே துணை, குருக்களே துணை. நண்பர்களே, உங்கள் குருநாதர் யார்? எல்லாரும் திங்க் பண்ணுங்க, யோசிங்க. யாரும் வாய் தொறந்து சொல்ல வேண்டாம். திங்க் பண்ணுங்க, யோசிங்க. நம்ம குருநாதர் யாருன்னு கேட்டோன்னே, நமக்கெல்லாம் யார் ஞாபகம் வருவா? ஒருவேளை ஒருத்தர் கிரிக்கெட் பிளேயர்னா, டெண்டுல்கர் தான் என் குருநாதர் அப்படின்னு சொல்லுவார். ஒரு பாடகர், சார் எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் சார் என் குருநாதர். மியூசிக் டைரக்டர், இளையராஜா சார் குருநாதர். இல்ல மத்த சில பேர், ஒரு சாமியார் பேர் சொல்லி, ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு சாமியார் பேர் சொல்லி, அவர் தான் குருநாதர். இல்ல சில பேர் யூடியூப்ல பேசுற ஒரு நபரோட பேர் சொல்லி, இவர் தான் குருநாதர். சில பேர் தன் ஆசிரியர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்பானி தாங்க குருநாதர். இப்படி எல்லாருங்க யாரோ ஒருத்தர் குருநாதர்ன்னு சொல்றீங்க இல்லைங்களா? என்னோட கேள்வி என்னன்னா, உங்கள் குருநாதரை நீங்கள் முதலில் எப்பொழுது சந்தித்தீர்கள்? சந்தித்தீர்கள் இல்ல. எப்ப அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஓகே. நீங்க அவர குருநாதர்ன்னு என்னைக்கு முதல் நாள் சொன்னீங்க? எல்லாம் யோசிங்க. ஒரு 20 வயசுல? ஒரு 25 வயசுல? சில பேர் 50 வயசுல முதல்ல இந்த ஆசிரமம் போனேங்க. ஐயா சொல்லிக் குடுத்தாருங்க. அவரு தாங்க குருநாதர். சில பேர் எனக்கு 45 வயசு இருக்குங்க. முதல்ல யூடியூப் பார்த்தேங்க. அங்க ஒருத்தர் பேசினாருங்க. அவரு தாங்க குருநாதர். அப்படி சொல்றோமா இல்லைங்களா? என் கேள்வி என்னன்னா, நீங்கள் ஒருவரை குருநாதர் என்று தேர்ந்தெடுப்பதற்கு 25 வருஷம், 35 வருஷம், 40 வருஷம் ஆகுதா இல்லையா? அப்படி 40 வருடத்துக்கு அப்புறமா, 25 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்த ஒரு நபர குருநாதர்ன்னு சொல்றீங்களே, என்னோட கேள்வி என்னன்னா, அந்த 25 வருஷம் குருநாதர் இல்லாம தானே இந்த உலகத்துல வாழ்ந்தீங்க. உயிரோட தானே இருக்கீங்க. நல்லா தானே இருக்கீங்க. கண்ணு, காது, மூக்கெல்லாம் இருக்கா இல்லையா? நல்லா தான் இருக்கீங்க. புரிஞ்சுக்குங்க. அப்ப அந்த 25 வருஷம் உங்கள் குருநாதரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு, நீங்கள் குருநாதர் என்று ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு, நீங்கள் இந்த பூமியில் உலகத்தில் வாழ்ந்தீர்களே, அப்ப குருநாதர் இல்லாம தானே வாழ்ந்தீங்க. அப்போ உங்களை வழிநடத்தினது யார்? சிந்தியுங்கள். சொல்லட்டுங்களா? உண்மையான முதல் குருநாதர் யாருன்னா, எல்லாரும் நல்லா கவனிங்க. உங்கள் அம்மா தான் உண்மையான குருநாதர். ஆமாங்க. முதல் குருநாதர்ங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே அம்மா தாங்க பால் குடுக்குறாங்க. தூங்கு, முழிச்சுட்டு இருந்தா தூங்குங்கிறாங்க. தூங்கிட்டு இருந்தா எந்திரி, ரொம்ப நேரம் தூங்கிட்டேங்கிறாங்க. இங்க யூரின் போகாத, இது ஹாலு, இந்த பெட்டுல மலம் போகாத, விழுந்துறாத. யோசிச்சு பாருங்க. நமக்கு முதலில் நம்ம இந்த உலகத்தில் பிறந்த நமக்கு எத பார்க்கணும், எத பார்க்கக்கூடாது, எத கடிக்காத, சாப்பிடாத அப்படின்னு சொல்லி நம்ம முதல் குருநாதர் அம்மாங்க. யோசிங்க. அம்மா இல்லாம உங்களுக்கு இந்த குருநாதர் வந்துருவாங்களா? புரிஞ்சுக்கங்க. அம்மா தான் முதல் குருநாதர். அவங்க தான் நமக்கு எல்லாம் சொல்லிக் குடுக்குறாங்க. அப்பா குருநாதர், பாட்டி குருநாதர், தாத்தா குருநாதர், அக்கா, தம்பி, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, மருத்துவர், செவிலியர், வாத்தியாரு. புரிஞ்சுக்கங்க. நமக்கு நெறைய குருநாதர் இருக்காங்கங்க. நீங்க ஒரு குருநாதரோட பேர் சொன்னீங்க இல்லைங்களா? என் குருநாதர் இவரு தான்னு ஃபோட்டோ வச்சு டெய்லி மாலையெல்லாம் போட்டு என்னமோ பண்றீங்க இல்லையா? அவரு யாரு தெரியுமா? 1000வது குருநாதர், 15,000வது குருநாதர். சில பேத்துக்கு 1,00,000த்துக்கு மேல போயிருச்சு.
சிந்தியுங்கள். கொஞ்சம் சிந்தியுங்க. அப்போ 1000 பேர் நமக்கு கத்துக் குடுத்துருக்காங்க. எங்கள எல்லாம் மறந்துட்டு 1001 வந்து அவர் ஒண்ணு கத்துக் குடுத்தோனே அவர் குருநாதர் அப்படின்னு சொல்லி, அவர் பின்னால போறது, அவர புகழ் பாடுறது, அவருக்கு ஃபோட்டோவுக்கு மாலை போடுறது, அவரோட ஃபோட்டோவ டாலரா போட்டுக்கிறது. சிந்தியுங்கள். 1000 பேத்த மறந்துட்டு, அந்த ஒருத்தருக்காக அவர் ஆசிரமம் போய் தங்கிட்டு, அம்மாவ பார்க்காம, அப்பாவ பாப்பாக்கு, தங்கச்சிய பார்க்காம, ஃப்ரெண்ட்ஸுகள பார்க்காம, மொட்டை அடிச்சுட்டு, முழு நேரமாக அவருக்கு பணி செய்றீங்களே, இது நியாயமா? இதான் கேள்விங்க. புரிஞ்சுக்கங்க, நீங்க பணி செய்யுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா, கு புரிஞ்சுக்கங்க, நமக்கு எத்தனையோ குருநாதர் இருக்காங்கங்க. எல்லாத்தையும் தாண்டி கடைசியா அவர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. அவர குருநாதர்ன்னு சொல்லுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா, 1000 பேத்த மறந்துட்டு சொல்றீங்களேங்கிற ஒரு அங்கலாப்புல சொல்றேங்க. சரி, அப்ப 25 வயசு வரைக்கும் குருநாதர் இல்லாம வாழ முடியும்னா, சரி குருநாதர் இருந்தா தாங்க நான் குருநாதர் தாங்க எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிறந்த குழந்தைய கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டு வந்துருங்க. பொறந்த குழந்தைய கொண்டு போய் காட்டுல விட்டு வந்துருங்க. ஆமாங்க, குருநாதர் தேவையில்லைங்க. விட்டு வந்துருங்க. என்ன ஆகும்? சிந்தியுங்கள். யார் வளர்த்துவா? அப்ப 25 வருஷமா மோண்டா, பேண்டா கழுவி வுட்டு, சோத்த ஊட்டி, பால ஊட்டி, மார்பிளையும் தோல்லையும் போட்டு வளர்த்து, அப்பப்போ ஏதோ பிரச்சனை வரும்போது காப்பாத்தி, கொண்டு வந்து அத்தனையும் சொல்லிக் குடுத்து, நடக்கறக்கு, ஓடுறக்கு, படிக்கிறக்கு எல்லாம் சொல்லிக் குடுத்து, 1000 பேர் நமக்கு நம்ம குருநாதர்கள் இருக்கிறாங்க. 1001 வந்து அவரால எப்படி சொல்லி தர முடியுதுன்னா, ஏற்கனவே உங்களுக்கு கணிதம் தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு சாப்பிட தெரியும், தூங்க தெரியும், உங்க ட்ரெஸ் போட்டுக்க தெரியும், பைக் ஓட்ட தெரியும். எல்லாம் தெரிஞ்ச உங்ககிட்ட தான் ஒருத்தர் வந்து இப்படி இப்படி பண்ணுன்னு சொல்றாரு. உடனே அவரை குருநாதர் என்று சொல்கிறீர்கள். அப்ப அந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு 1000 பேர் பின்னால் நிக்கிறாங்களா இல்லையா? அவர்களை மறந்து விட்டோமே! எனவே இது குரு பூர்ணிமா கிடையாது. குருக்கள் பூர்ணிமா. ஆமாங்க. இந்த விஷயத்த உங்களுக்கு முழுமையா புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த வகுப்பு. ஜூலை மாதம் 29ஆம் தேதி காலை 11 மணிக்கு இந்த ஆன்லைன் வகுப்பு நடைபெறும். சுமார் 3 மணி நேரம் இருக்கும். அதுல முதல் 1 மணி நேரம் குரு பூர்ணிமா இல்ல, இது குருக்கள் பூர்ணிமாங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எடுத்துக்குவேங்க. அதுக்கப்புறமா என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச குருநாதர் எல்லாத்துடைய பெயரும் சொல்லி, அவங்களுக்கு நன்றி சொல்லி, அவர்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு, அவங்க பேர சொல்லி, உங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் பேசுவேங்க. அதுக்கப்புறமா குரு தர்ஷன் தியானம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு தியானம். அது குரு தர்ஷன் தியானம் இல்ல, குருக்கள் தர்ஷன் தியானம். நம்ம எல்லா குருநாதர்களையும் தரிசனம் பண்ற மாரி ஒரு தியானம். ஆக மொத்தம் சுமார் ஒரு 3 மணி நேரம் இருக்குங்க அப்ராக்ஸிமேட்டா. இந்த வகுப்பு 24 மணி நேரம் ஓப்பன்ல இருக்கும். ஆமாங்க. 24 ஹவர்ஸ் தான். நீங்க எந்த நாடோ, எந்த ஊரோ, ஏதோ ஒரு 3 மணி நேரம் ஒதுக்குங்க. இந்த லிங்க பாருங்க. வாழ்க்கையில வித்தியாசமான ஒரு புரிதல் ஏற்படும். மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படிதானே சொன்னாங்க. புரிஞ்சுக்கங்க. குருவே தெய்வம்னு சொல்லியே. முதல்ல மாதாங்க, அப்புறம் பிதாங்க, அதுக்கப்புறம் ஒரு 1000 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் குரு. அப்புறம் தாங்க இறைவன். இப்படிதாங்க நம்ம தாத்தா, பாட்டி சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதாங்க சரி. எனவே இந்த குரு தர்ஷன், இந்த குரு பூர்ணிமா அன்று குறிப்பாக மாதா, பிதாவுக்காக நாம மாதா, பிதாவ பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்புறம் தான் குரு வருவார். அப்புறம் தான் ஆசிரியரே வரார். இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எனவே இந்த அருமையான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு குருக்கள் பூர்ணிமா ஜூலை மாதம் 29ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஆரம்பிக்கும் 3 மணி நேர ஆன்லைன் வகுப்பு, விருப்பத்தொகை வகுப்பு. 24 மணி நேரம் ஓப்பன்ல இருக்கும். இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா anatomic-therapy.orgங்கிற வெப்சைட்ல போய் புரோகிராம் ஃபைண்டர்ல குரு பூர்ணிமா அப்படின்னு டைப் பண்ணி விருப்பத்தொகை செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். அதை பார்த்து நீங்கள் உங்கள் குருநாதரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எனவே நண்பர்களே, ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா அன்று நாம் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.
நினைச்சதை அடையிறது எப்படி, வெற்றி பெறது எப்படி. அதாவதுங்க ரோண்டா பைன் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க வந்து த சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது நாம எண்ணங்கள் மூலியமாக நாம் எப்படி ஒரு காரியத்தை நிறைவேற்றுறது அப்படின்னு. இது சம்பந்தமா நானு 27 வருஷமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. பலவிதமான கோணங்கள்ல பலவிதமான எடுத்துக்காட்டோட சொல்லிட்டு இருக்கிறேங்க. ஆனா பல பேருக்கு புரியல, நம்ம என்ன சொல்றோம்னு புரியல. தம்மண்ண செட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. எப்படி ஆங்கிலத்துல ரோண்டா பைன் இருக்காங்களோ, நம்ம ஊர்லிங்க தம்மண்ண செட்டிங்க. அவர் எழுதின புத்தகங்கள்லாம் நடுமணம் சம்பந்தமா, வெற்றியடைவு சம்பந்தமாங்க. அவர் எங்க எல்லாருக்கும் குருநாதர் அவருதாங்க, தம்மண்ண செட்டி. அவரது புத்தகங்கள்லாம் வாங்கி படிச்சு பாருங்க, எல்லாம் பாசிட்டிவா இருக்கும். அதனால ரோண்டா பைன் அவர்கள், எனது கருத்துக்கள், தம்மண்ண செட்டி அவர்களின் தத்துவங்கள் இதெல்லாம் அடங்கின மொத்த சப்ஜெக்ட், அதாவது சீக்ரெட்டை முழுமையா புரிந்து கொள்வதற்காக ஒரு முழுமையான வகுப்புங்க. 10 நாள் ஆன்லைன் வகுப்பு. இந்த வகுப்பு 8வது மாசம் 8வது நாள் 8 மணிக்கு நைட்டு இந்த வகுப்பு ஆரம்பிக்குதுங்க. 888 அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின்படி பிரகாரம். எனவே இந்த வகுப்பு ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆரம்பிச்சு 17ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இப்பெல்லாம் முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆன்லைன் கிளாஸ் அந்த குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் ஒளிபரப்பாகும், மற்ற நேரத்தில் பார்க்க முடியாது. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கிறோம்னா, இப்ப 8 மணிக்கு ஈவினிங் ஓபன் ஆகுதுன்னா அடுத்த நாள் 8 மணி வரைக்கும் 24 மணி நேரத்துல நீங்க எத்தனை முறை வேணாலும் அதை பார்த்துக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. இந்த வகுப்புக்கு கட்டணம் 1888 ரூபாய். ஆமாங்க, இந்த வகுப்புல நீங்க பதிவு பண்ணணும்னா anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும். நீங்க லிங்க் வாங்கிட்டீங்கன்னா நீங்க இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கலாம். ஒருவேளை ஆன்லைன் வகுப்புல, அதாவது ஆன்லைன் புக்கிங் செய்ய தெரியாத நபர்கள் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கலந்துக்குங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கற்றுக்கொள்ளுங்கள் மேனிஃபெஸ்டேஷன்.